இந்திய டி20 அணிக்கு புதிய கேப்டன் 23 வயது வீரரை தேர்வு செய்த கம்பீர். இது நல்ல முடிவுதானா? டி20 உலகக்கோப்பை 2026 தொடருக்கான இந்திய அணியை வழிநடத்தி வரும் சூரியகுமார் யாதவுக்கு தற்போது 35 வயதாகிறது. இதனால் நடப்பு டி20 உலகக்கோப்பைக்கு பிறகு அவர் காலத்தை விட பிசிசிஐ முடிவு செய்துள்ளது. சூரியகுமார் யாதவ் முன்பு போல் சிறந்த ஃபார்மில் இருக்கவில்லை. கேப்டன் பதவியை ஏற்றதிலிருந்து தொடர்ச்சியாக அதிரடி காட்ட முடியவில்லை. நடப்பு டி20 உலகக்கோப்பை தொடரில் கூட நமீபியா அணிக்கு எதிராக அபாரமாக செயல்பட்டதோடு சரி, பிறகு எந்த போட்டியிலும் அதிரடியாக காட்ட முடியவில்லை. இதனால் சூரியகுமார் யாதவ் ஓரங்கட்ட பிசிசிஐ முடிவு செய்துள்ளது. தற்போது டி20 அணிக்கு புதிய கேப்டன் தேர்வு செய்ததுதான் பெரிய குழப்பத்தை ஏற்படுத்தியுள்ளது. சுமன் கில்லை வளர்த்துவிட பார்த்தனர். ஆனால் அவர் தொடர்ச்சியாக சொதப்பி டி20 அணியை விட்டே வெளியேறிவிட்டார். தற்போது அணியில் நிரந்தரமாக ஆடும் பேட்டர்கள் என்றால் அது அபிஷேக் சர்மா, இசான் கிசான், திலக் வர்மா தான். இதில் கேப்டன்சி அனுபவமிக்க வீரராக திலக் வர்மா மட்டுமே இருக்கிறார். மற்றபடி நிரந்தரமாக ஆடக்கூடியவர்கள் ஆல்ரவுண்டர் ஹார்திக் பாண்டியா இருக்கிறார். இருப்பினும் அவர் கேப்டன்சி சரியில்லை என்றுதான் சூரியகுமார் யாதவுக்கு பதவியை கொடுத்தார்கள். இதனால் ஹார்திக் மீண்டும் கேப்டன்சி வாய்ப்பு கிடைக்காது என எதிர்பார்க்கப்படுகிறது. இதனால் திலக் வர்மாவுக்கு தான் கேப்டன் பதவி கொடுக்க முடியும் என்ற நிலைமை இருக்கிறது. ஆனால் காயத்திலிருந்து மீண்டு வந்த பிறகு திலக் வர்மாவால் அதிரடியாக விளையாட முடியவில்லை. குறைந்த ஸ்ட்ரைக் ரேட்டில் தான் ஆடி வருகிறார். கிட்டத்தட்ட ஃபார்ம் அவுட் ரேஞ்சில் தான் திலக் வர்மாவும் இருக்கிறார். இனி வரும் சூப்பர் 8 அரையிறுதிப் போட்டி ஐபிஎல்லில் திலக் வர்மா அதிரடி காட்டினால்தான் கேப்டன் பதவி இவருக்கு உறுதி செய்வார்கள் என கூறப்படுகிறது. பிசிசிஐக்கு மற்றொரு ஆப்ஷனும் இருக்கிறது. சூரியகுமார் யாதவுக்கு மாற்றாக 4வது இடத்தில் ஸ்ரேயஸ் ஐயரை கொண்டு வந்தால் கேப்டன்சி பிரச்சனையும் தீர்ந்துவிடும் என பிசிசிஐ கருதுகிறது. இதனால் ஐபிஎல் 2026 தொடரிலும் தொடர்ச்சியாக அபாரமாக விளையாட வேண்டிய கட்டாயத்தில் ஸ்ரேயஸ் ஐயர் இருக்கிறார். தலைமை பயிற்சியாளர் கௌதம் கம்பீரின் முதல் தேர்வாக திலக் வர்மா தான் இருப்பதாக கூறப்படுகிறது. இளம் வீரருக்கு கேப்டன் பதவியை கொடுத்தால் நீண்ட காலத்திற்கு கேப்டன்சி பிரச்சனை இருக்காது என அவர் நம்புகிறார். ஆனால் சில பிசிசிஐ நிர்வாகிகளோ மிடில் வரிசையில் அனுபவமிக்க வீரருக்கு 4வது இடத்தை கொடுத்து அவரையே கேப்டனாக நியமித்தால் இளம் வீரர்கள் அழுத்தங்கள் இல்லாமல் விளையாடுவார்கள் என கருதுகின்றனர். இதனால் ஸ்ரேயஸ் ஐயரை 4வது இடத்திற்கு கொண்டு வந்து அவருக்கு கேப்டன் பதவியை கொடுக்க விரும்புவதாக தெரிகிறது. 31 வயதாகும் ஸ்ரேயஸ் ஐயர் இதுவரை டி20 அணிக்காக 47 போட்டிகள் விளையாடி அதில் 136 ஸ்ட்ரைக் ரேட்டுடன் 30.67 சராசரியில் 1104 ரன்கள் எடுத்துள்ளார். ஒரு போட்டியில் அதிகபட்சமாக 74 ரன்கள் எடுக்க முடிந்தது குறிப்பிடத்தக்கது.